வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த முது செட் ஆஃப் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்லேயும் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு அந்த டாபிக்ஸில் இருந்து இதுவரைக்கும் நெட் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப டீப்பாக பார்க்க மாட்டோம். நம்ம ஆல்ரெடி எல்லா டாபிக்ஸும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கனால ஸோ பேசிக்காக ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு இல் கோ டு தி எம்சிக்யூ. ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டீச்சிங் ஆப்டிடியூட். இதில் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காது யார் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இந்த ஏரியாவிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்துருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஜி வெல்ஸ் அப்படின்றது டீச்சிங் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆக்டிவிட்டீஸ் தட் ரெக்கார்டட் அபவுட் டீச்சர் சச் அஸ் எக்ஸ்பிளைனிங், ரெடியூசிங், கொஷினிங், மோட்டிவேட்டிங், டேக்கிங் அட்டண்டன்ஸ், கீப்பிங் ரெக்கார்ட் ஆஃப் ஒர்க்ஸ், ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். இதுதான் வந்து டீச்சிங் அப்படின்றத ஜி வெல்ஸ் சொல்லியிருக்காரு. இதே என்கேஜ் அப்படின்ற எல்என் கேஜ்ன்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டீச்சிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்டர்பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் சேஞ்சிங் பிஹேவியர் பொட்டன்ஷியல் ஆஃப் அதர் பர்சன். ஃப்ளாண்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டீச்சிங்கிறது டிரான்சாக்ஷனல் ஆக்டிவிட்டி பிட்வீன் டீச்சர் அண்ட் டாட். ஸோ டீச்சிங் பிஹேவியர் மே பி நேச்சர் எக்ஸிஸ்ட் அ context of social interaction. The acts of teaching leads to reciprocal contacts between the teacher and the learner interactions. It's called as teaching அப்படின்னு சொல்கிறாரு. B.O. ஸ்மித் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டீச்சிங்கிறது சிஸ்டமேட்டிக் ஆக்ஷன் இன்வால்வ் an agent, end view and in situation two sets of factors. Those which were agent no control, that is class size of the classroom, physical characteristics, people, etc. And those can modify like way of asking question about the instruction or ways of structuring information or idea gleaned. ஸோ ரெண்டு பிஓ ஸ்மித் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிஸ்டம் ஒன்று வந்து நோ கண்ட்ரோல், இன்னொன்று கேன் பி மாடிஃபை. ஓகே, ஸோ இது ரெண்டு தான் டீச்சிங்னு சொல்கிறாங்க. அடுத்து எட்வர்ட் அப்டன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டீச்சிங் இஸ் டிஃபைன்ட் அஸ் இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ். பிரைமரிலி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரூம் டாக் which takes place between the teacher and people occurs during certain definable activity. ஸ்ரீ அரவிந்தோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் ட்ரூ டீச்சிங் இஸ் தட் நத்திங் கேன் பி டாட். எந்த ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்க முடியாது. டீச்சிங் ஸ்கின்னர் என்ன சொல்கிறாருன்னா, டீச்சிங் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்டிஜென்சிஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்மெண்ட். தாமஸ் எஃப் கிரீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, teaching is a task of teacher who perform for development of a child. மோர்ஸ் அண்ட் விங்கோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, teaching is underlining guiding of children as an individual and as a group, which means providing a learning experience that will enable us to learn us to grow continuously and sequentially towards the dealt role in the society. ஹச்சி மாரிசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, teaching is an intimate contact between mature person, more mature person and less mature one, which is designed to further education of the latter. John Butcher என்ன சொல்கிறார் அப்படின்னா, teaching an arrangement and manipulation of situation which there are gaps and abstraction with an individual which seeks to overcome, from which he will learn in course of doing so. Joyce and Well என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, teaching is the process by teacher and a student creates an environment including set of values and beliefs which the turn color of the variety of reality. கிளார்க் என்றவர் என்ன டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா, இட்ஸ் an activity designed to perform and produce change in the ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியரில் இருக்கிறத ப்ரிஹேவ் பண்ணுறாரு. ஓகே, ஹாகன் அண்ட் டாக்மன் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ் a complex process include of 4 pages. என்னென்னு சொல்கிறாங்கன்னா, கரிக்குலம் பேஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ், மெசரிங் பேஸ், எவாலுவேஷன் பேஸ், சொல்லி 4 pages-ஆக டீச்சிங்கை டிஃபைன் பண்ணுறாரு. லாரன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, teaching is a complex process involving mainly of lively situation. In other words, teaching is a series of events which teacher attempt to change the behavior of students along with the indirected direction. Flanders என்ன சொல்கிறாரு அப்படின்னா, teaching is a reciprocal contract between student and a teacher. ரொனால்ட் ஹெட்மன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, teaching involves third elements, the third dynamic of quality. He is rightly assess the nature of teaching cannot be understood properly by looking only the two of the elements, teaching and relationship, or by thinking teaching direct. Thus all 3 elements must be considered while considering interaction during the teaching அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே,
ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நார்மலாக கொஷின்ஸ் எப்படி கொடுக்கலாம்னா, இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸை ஏதாவது ஒரு கான்செப்ட் கொடுத்து இது யார் சொன்னது அப்படி கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஒருத்தர் நேம் கொடுத்து இவர் என்ன டிஃபைன் பண்ணியிருந்தார் டீச்சிங்கை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் கான்செப்ட் இது வரைக்கும் டீச்சிங்ஸில் கொடுத்துருந்தார், யார் யார் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஓகே, கான்செப்ட் ஆஃப் டீச்சிங் அப்படின்றது என்னென்னா, லேர்னிங் கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 or more பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் பை தி ஐடியாஸ் அண்ட் நாலேஜ். அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷனும் வேரியபிள் ஆர்கன் சிஸ்டமேட்டிக் ப்ரீ டிஃபைன்டு கோலாக இருக்குது. Teaching can be analyzed in terms of behavior at 3 levels, namely component skills, general knowledge teaching behaviors, and specific teaching behaviors. Component teaching skills, general teaching behaviors, and specific teaching behaviors அப்படின்ற 3 விஷயத்தில் கான்செப்ட் ஆஃப் டீச்சிங் வந்து இருக்கலாம். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப் ரவுண்ட் பர்சனாலிட்டி ஆஃப் த லேர்னர் த்ரூ தி கரிக்குலம், டு ஷேப் தி பிஹேவியர் ஆஃப் தி லேர்னர் இன் டிசைர்ட் டைரக்ஷன், டு ஹெல்ப் தி ஸ்டூடெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட் தி live harmoniously in the new situation environment, to encourage the student to learn and think of themselves to solve problems. அடுத்து பார்த்தீங்கன்னா, to acquire the student with the content of the subject to be taught. என்ன contents of subject வந்து நடத்திருக்காங்களோ அந்த விஷயத்தை பற்றி புரிய வைக்கணும். இதுதான் வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த பர்சனாலிட்டியோட தேர்ன் கரிக்குலத்தை ஷேப் பிஹேவியர் இருக்கணும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட லைவ் அண்ட் ஹார்மோனியை வந்து சிச்சுவேஷனுக்கு என்வரான்மெண்ட்டுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஸ்டூடெண்ட் வந்து லேர்ன் அண்ட் திங்க் தெம் செல்ஃப் டு சால்வ் அ ப்ராப்ளம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்வர்டன்ட் சப்ஜெக்ட் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் டு பி டாட் வந்து இருக்கணும். இதுதான் அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங் பார்த்திங்க அப்படின்னா, டெவலப் கிரிட்டிக்கல் லாஜிக்கல் திங்கிங், கிரியேட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டடி, டெவலப்பிங் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், டெவலப் ஆஃப் நாலேஜ். இந்த 4 விஷயம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங். ஓகே, 3 levels ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்ஷன் லெவல். மெமரி லெவல் அப்படின்றது டீச்சிங் எல்லாத்தையும் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸை மெமரி பண்ணணும். டீச்சிங் லேர்னிங் வந்து லீஸ்ட் தாட்ஃபுல்லாக இருக்கணும். ரீகால் அண்ட் ரெகக்னேஷன் அண்ட் ரிட்டன்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக்லி எம்படைஸ் ஃபார்ம் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படின்றது என்னென்னா, இட் ரீச் த்ரூ தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சேம் மேட்டர் கெயின் ஃப்ரம் அ பிளான்ட் லேர்னிங். எக்ஸ்ப்ளரேஷன் இருக்கணும், ப்ரெசன்டேஷன் இருக்கணும், ஆர்கனைஸ் ரெக்ரேஷன் த்ரூ ஓரல் ப்ரெசன்டேஷன் இன் ஃபார்ம் ஆஃப் ரிட்டன் பேப்பர். அடுத்து ரிஃப்ளெக்டிவ் பேப்பர் லெவல் அப்படின்றது என்னென்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 phase. ஒன்று வந்து ப்ராப்ளம் ரைசிங், இன்னொன்று ப்ராப்ளம் சால்விங். டீச்சிங் லேர்னிங் ரிஃப்ளெக்டிவ் இன்வால்வ் போத் கேர்ஃபுல் அண்ட் கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஐடியா அண்ட் ப்ராப்ளம் த்ரூ தி ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச். ஓகே, ஸோ டீச்சிங் கேன் பி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். அஸ் டீச்சர்ஸ் யூஸ் அ மெத்தட் ஆஃப் லெக்சர், demonstrate exist the students in a face-to-face interaction, they face that directly. Conversely, when they use active method like role play, project, assignment, enquiries, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா indirect மெத்தடாகவும் யூஸ் பண்ணுறாங்க. So teaching can be vertical or horizontal depending on the object of the teaching. Teacher can be lead the students to deep into the topic. This type of teaching is known as vertical teaching. Conversely, teachers to teach one topic and then move to one more and more topics, the resorting of the horizontal of teaching. Okay, the teaching may be planned or unplanned. Traditionally teachers வந்து பிளான் பண்ணி தான் இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க கிளாஸ்ரூம் டீச்சிங். ஹவவர் கம்மிங் டு ஆக்டிவ் லேர்னிங்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் லைக் டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரி இருக்க போகும்போது சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த அன்பிளான்டு ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். ஓகே, காம்போனன்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் பார்த்திங்க அப்படின்னா, டீச்சர், ஸ்டூடெண்ட், கரிக்குலம். டீச்சர் அப்படின்றது வைட்டல் இம்பார்ட்டன்ட் ரோல் of planning, organizing and leading control of teaching methods, provide learning facility to the students. Students are the depending upon the teachers or strategists, contact to the teacher. People are according to the planning organization, teachers of maximum learning. Curriculum அப்படின்றது பார்த்தீங்கன்னா medium of interaction between students and teacher in variable facility learning. There are methods of teaching strategy to techniques, learning through which various interaction between students and teachers take place. அடுத்து பார்த்தீங்கன்னா techniques for better classroom disciplines. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இருக்கணும், டைரக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், மானிட்டரிங் இருக்கணும், மாடலிங் இருக்கணும், நான் வெர்பல் கியூவிங் இருக்கணும், என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் இருக்கணும், லோ ப்ரொஃபைல் இன்ட்ராக்ஷன் இருக்கணும், அசர்ட்டிவ் டிசிப்ளின் இருக்கணும், கன்சிஸ்டன்சிலி இருக்கணும், ரூல் அவாய்லன்சஸ் இருக்கணும். ஸோ இந்த 10 ஃபேக்டர்ஸ் டெக்னிக்ஸ் தான் பெட்டர் கிளாஸ் ரூம் டிசிப்ளின்ஸாக நம்ம இருக்க முடியும். குவாலிட்டிஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டீச்சிங் பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் கேரிங் அமங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங், மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி தாட், நோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எந்த மாதிரி லேர்னர், ஸ்லோ லேர்னரா, ஆவரேஜ் லேர்னரா, பெட்டர் லேர்னரா, ஃபாஸ்ட் லேர்னரா அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ரோல் ஆஃப் ஃபேர்னஸ் அண்ட் த ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், சோசியல் இன்ட்ராக்ஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், ப்ரொமோஷன் ஆஃப் என்தூசியாசம், மோட்டிவேஷன் ஃபார் லேர்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கொண்டு வரணும். தீஸ் ஆர் தி குவாலிட்டிஸ் ஆர் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த டீச்சர்ஸ். சரி,
எதுக்காக நம்ம இந்த கான்செப்ட்லாம் இவ்வளோ சீக்கிரமாக வேகமாக பார்த்துட்டோம்? இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸ் வந்து அதிகமாக பார்த்துருக்கோம். சும்மா பேசிக்காக ஒரு ஐடியா. ஸோ இந்த கான்செப்டில் இது வரைக்கும் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஒரு கொஷின் மட்டும் பார்ப்போம். நாளையிலேருந்து நம்ம வெறும் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். த மெயின் எய்ம் ஆஃப் டீச்சிங் இஸ், இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். மெயின் எய்ம் ஆஃப் டீச்சிங் என்னவாக இருக்கும்? டெவலப் ரீசனிங், டெவலப் ஒன்லி திங்கிங், ஆர் போத் ஏ அண்ட் பி டு கிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த தியரி பார்த்துட்டு உடனே இதை பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த செட் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.